ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா கால் ஆஃப் தி நைட்டோட எபிசோட் நம்பர் 10 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வீடியோஸ் போட்டு எனக்கு ரீச் இருந்ததுனால கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகி அப்படியே போடுறது நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் போட ஆரம்பிச்சு அப்பவும் பார்த்தீங்கன்னா சரியாக ரீச் இல்லை. ஆனால் இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே பாப்பப் ஆகி 750க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து எல்லா அனிமீஸும் போடுறேன். உங்களோட ஃபேவரட் அனிமே இல்லை உங்களுக்கு பர்சனல் ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதையும் போடுறேன். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட்னா கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மிடோரின்ற வேம்பயர் பொண்ணை காட்டுறாங்க. இவன் மெய்டாக ஒர்க் பண்ணுற போல அந்த காஃபி ஷாப்பெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட்டை எல்லாருக்கும் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. கூட வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனது வர முடியாதா? எனக்கு வேறு யாரையும் தெரியாது வேம்பயர்ஸை தவிர. யாரை கூப்பிட்றது? யார் வந்து மக்களுக்கிடையே பாப்புலராக இருக்க மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் அழகாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளை நான் எங்கே தேடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் நம்ம நாசனாவை பார்க்குறா. என்னை காப்பாற்ற வந்த தெய்வமே, நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தான் உதவி கேட்குறா. ஏன்னா இவன் வந்து மக்களுக்கிடையே பாப்புலர்லாம் கிடையாது, அதுவும் இல்லாமல் அழகாக இருக்கா இல்லையா. அதனால் இவளை கெஞ்சி கூத்தாடி இவளை மெய்டு ஒர்க்குக்காக கூட்டு போயிட்டு இருக்கா. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கப்பா நீ அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பாராட்டிக்கிட்டே இருக்க. டே கோ, நீ என்னடா பண்ண போற? பேசாம நீயும் மெய்டு ட்ரெஸ் போட்டு ஏன் கூட வாய் அப்படின்னு இவன் கலாய்க்கிறா. என்னை பார்த்தா என்ன மாதிரி தெரியுது, நான் ஒரு ஆம்பளை பையன்டி அப்படின்னு கத்த. சரி கோவெல்லாம் படாத, நாங்கள் 2 பேரும் மெய்டு ஒர்க்குக்காக போகிறோம், நீ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஷாப்புக்குள்ளே வான்றதை இந்த மிடோரி பொண்ணு சொல்கிறா. இவன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறானா, இந்த பையன் எப்படியாவது நீ கரெக்ட் பண்ணி காட்டுறேன், என்ன ரிஜெக்ட் பண்ண பையன் நீ தான்டா, உனக்கு என்னோட அழகை காட்டுறேன் பாரு அப்படின்னு. சரி இவங்க 2 பேரும் அப்படியே வேலைக்கு போவா. நம்மளால ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கடைக்குள்ளே வராரு. உங்களை வரவேற்கிற மாஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அழகா அப்படியே மூஞ்ச காட்ட. நம்மளால ஏதோ பச்சை மிளகா கச்சா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறா. ஏன்டா இப்படி மூஞ்சி வச்சுக்கிறேன்? சரிவா உள்ள வந்து உட்கார வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த மிடோரி பொண்ணு வந்து கியூட்டாக பண்ணிட்டு இருக்கா. பக்கத்தில் நம்ம நாசனை நின்று உருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மா நீ கதிரி ஹாய் காட்டுறி மாஸ்டருக்கு அப்படின்னு சொன்னா ஹாய் அப்படின்றா. லூசு, உனக்கு இப்படியா சொல்லி கொடுத்த? நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்றி? ஐயா, நீ சொல்லி கொடுத்தலாம் பண்ண முடியாதமா, அது ரொம்ப பெருசா இருக்கு, அந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது நீ சொல்ல. என் மென்டல் நீ இப்போ சொல்லி கொடுத்த சொல்றியா இல்லையா அப்படின்னு கத்திடுறா. அப்புறமா சைலண்டா என்ன சொல்றேன்னா, இங்க வந்து நான் தான் ஃபேமஸ், இங்க நம்பர் 1 மேட் நான் தான், என்னோட பேர் நீ கெடுத்துறாத, கொஞ்சமாச்சு கொடுக்குற காசுக்கு வேலை செய்யடி அப்படின்னு. எனக்கு காசு கொடுக்குறீங்களா? ஆமாண்டி, அதுதான் முன்னாடியே சொன்னேன்னு கத்த. காசுக்காக நான் என்ன வேணா பண்றதோ பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ஹாய் அப்படின்றா. கியூட்டா சொல்லிட்டீங்க, நீ என்னடி ரகட் கல் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் பாஸ் எப்படி கூப்பிடலாம்? எனக்கு இந்த மாதிரி குழ வழன்னு பேச தெரியாது. நீ பார்க்க ஏமா நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, நீ சாதாரணமாகவே இரு. உன்கிட்ட சொன்ன பாரு, என்னத்தான் செருப்பால் அடிக்கணும். உனக்கு என் அளவுக்கு திறமை இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. சரி விட்டுத்தள்ளு, நான் போய் என் கஸ்டமர்ஸை மீட் பண்ணுறேன். இவன் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தனுக்கு டீ கொடுத்துட்டு இந்த மேஜிக் போடுறேன் பாரு, நான் ஹார்ட் இன் ஷேப் வச்சு லவ் அப்படின்றா. அந்த ஆள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, காஃபி எடுத்து குடிச்சிட்டு செம்ம ஸ்வீட்டாக இருக்குமா, உன் மேஜிக்கான காரணம் தான் இது நினைக்கிறேன். பிளாக் காஃபி கூட இவ்வளோ இனிக்குது, இல்லை ஒருவேளை என்னோட வார்த்தைகள்னால இடிக்குதா அப்படின்னு சொல்லி இவன் இந்த பக்கம் கலாய்ச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஏற்ற மாதிரி வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. பொதுவாக மெய்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வேலை செய்வாங்க. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கீழே வழிஞ்சு பேசுறதுனால அவங்க அப்படியே திரும்ப அந்த கடைக்கு வருவாங்க. இதைத்தான் நம்மளால பார்த்துட்டு இருக்கேன். என்னடா ஏலியன் பாஷையில் பேசுறாங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு புதுசாக ஒரு மெய்டு பொண்ணு வந்து என்ன பண்ணுறா, நீங்கள் கேட்ட ஆர்டர் வந்துச்சு மாஸ்டர், இந்தாங்க அப்படின்றத கொடுக்குறா. மாஸ்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே வரீங்களா, உங்களுக்கு இங்கே எப்படி இருக்கு இந்த பொண்ணு கேட்க. நம்மளால ஒரு மாதிரி உருன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பொண்ணு ஹார்ட் இன் ஷேப் வச்சுட்டு, என் பேர் தான் வேம்ப் மெய்ட் அரிசா, எனக்கு பிடிச்ச சாக்லேட் கேக்கு, என் ஹாபி என்ன மாதிரி மெய்ட்ஸ் கையில் பேசுறது, உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல. இவன் அப்படியே உருன்னு மறுபடியும் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஆளுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறது தெரியல. இந்த பக்கம் நம்ம நாசனாவை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, நடக்கும்போது காலில் சாணியை மிரிச்சிட்ட மாதிரி மூஞ்சி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கா. இப்போ இந்த அரிசா பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இங்கே வந்து நான் தான் வந்து நம்பர் 1 இருந்தேன், அதுக்கப்புறமா மிண்டோரி பொண்ணு வந்ததுனால அவள் ஃபேமஸ் ஆகிட்டா, அவள் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அப்படின்னு. ஆனால் நம்ம பையனுக்கு ஏற்கனவே தெரியல ஒரு வேம்பயர்ன்றதுனால இவன் என்ன யோசிக்கிறான்னா, எனக்கு வந்து அவள் அவ்வளோ அழகாலாம் தெரியல, நார்மலாக தான் தெரியுறா. பட் வந்து மற்ற மனுஷங்களுக்கு அவள் ரொம்ப அழகாக தெரியுறா போலயே. அவள் கூப்பிட்டு தான் நான் இங்கே வந்தேன்றதை சொல்கிறா. சத்தமாக பேசாதீங்க, அவங்கள பற்றி இங்கே நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேர் அவங்கள தான் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிடுவாங்க, நீங்களும் அவங்களுக்காக தான் வந்திருக்கீங்களான்னு கேட்க. அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்க. அந்த பொண்ணு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறா. இப்போ உன்னை கரெக்ட் பண்ணியிருப்பேன் பாடுறா, என் அழகில் உன்னை மயக்காம விட மாட்டேன், நீவே இந்த பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்மளால் அதுக்கெல்லாம் மடிகிற மாதிரி இல்லை. அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நாசனை வந்து சரக்கு அடிச்சு உட்காந்துட்டு இருக்கா. வேலைக்கு அப்புறம் அடிக்கிற சரக்கோட சுகமே தனியா அப்படின்னு இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்க. அந்த மிடோரி பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் எடுத்து என்னடான்னு எடுத்து பார்த்தா, அந்த கெஃபேல வேலை பண்ணுற ஏதோ ஒரு மெய்டோட தப்பான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. இதை நம்மளாலும் பார்க்குறான். என்னடா இது இப்படிலாம் பண்ணுறாங்க, மோசமாக இருக்கேன்னு ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்க. டேய் நீ வந்து காம கொடுறனாடா, நீ எதுக்குடா இது மாதிரி ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன்னு இவன் கேட்க. விசாரிக்க தாண்டி பார்த்துட்டு இருக்கேன், நீ வந்து டென்ஷன் ஆகுதுன்னு இவன் சொல்கிறான். அதில் நான் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல. அதுக்கு வந்து நம்மளால என்ன சொல்கிறான்னா, இதில் நீ
இல்லை, இதில் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்காங்க, அது யாருன்னா அந்த அரிசா பொண்ணுன்றதை சொல்கிறான். எனது அரிசா இருக்காளா, இந்த கெஃபேலே நான் தான் நம்பர் ஒன்று, என் ஃபோட்டோ இல்லாமல் எப்படி அப்படின்னு என்ன உன்னை ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்படிலாம் கிடையாது, என்னை விட்டுட்டு அவனை எடுக்கிறானா, அப்படி அவகிட்ட என்ன இருக்குது என்கிட்ட இல்லாதது நீ கத்திட்டு இருக்கா? ஓ அப்படின்னா அந்த கல்பிரிட்டு இவன் மேலே ஆசை வச்சு இவ்வளோ தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான், கண்டிப்பாக இவனை கண்டுபிடிச்சாக்கணும், இதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா நம்ம கோக்கில கேட்க இவனும் ஓகே சொல்லிடுறான். அப்படியே அந்த ஃபோட்டோஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி இந்த அரிசா பொண்ணு வந்துடுறா. என் ஃபோட்டோ அவ்வளோ ஜூம் பண்ணி பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமாக இருக்குன்னு. ஐயோ மன்னிச்சிருமா, நான் வேணும்னே பண்ணல, இது விசாரணைக்காக தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் மிடோரி வந்து சொன்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி, என்னை மன்னிச்சிருங்க, என்னோட தப்பு தான் இதுன்றதை இவ சொல்கிறா. உன் மேலே எதுவும் தப்பு இல்லை, இது வந்து அவனோட தப்பு தான், இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிடறான். அங்கே வந்து பக்கத்தில் எங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி ஜன்னலை திறந்து பார்க்குறான். அங்கே ஒரு பால்கனி இருக்குது, ஒருவேளை இங்கே இருந்தால் ஃபோட்டோ எடுத்துருப்பானோ, முதல்ல இங்கே எப்படி ஏறி வந்திருப்பான் அப்படின்னு. அப்போ இந்த அரிசா பண்ண என்ன சொல்கிறேன், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கொஞ்சம் வெளியே போகிறீங்களான்னு கேட்குறேன். இவனும் மன்னிப்பு கேட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லி வெளியே வந்துடுறான். இந்த பக்கம் மிடோரி அப்பயும் போல கஸ்டமர்ஸை தான் பார்த்துட்டு இருக்கா. நம்ம நாசனாவை கூப்பிட்டு வெளியே வந்து விசாரிச்சுட்டு இருக்கான். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குது, ஆனால் அதில் லாக் பண்ணியிருக்காங்க. அது ஸ்ட்ரைட்டாக அந்த பால்கனிக்கு தான் லீட் பண்ணுது. ஒருவேளை இது வழியாக போயிருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் இது பூட்டி இருக்கு, எப்படி உள்ளே போயிருப்பான், வேற ஏதாவது வழி இருக்கா பார்க்கலான்னு சொல்லி அந்த கடையோட பின்பக்கம் தான் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, அந்த பால்கனிக்கும் இதுக்கும் சாதாரண மனுஷங்களால் ஏற முடியாது. நாசன் அவனோட பவரை தூக்கி என்னை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்ல, இவனும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து அந்த பால்கனியில் நிறுத்திடுறான். இங்கேருந்து பொசிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் இதுக்கு மேலே வரணும், அதுக்கு ரெண்டே வழி தான். ஒன்று அந்த டோர் அது லாக் ஆயிருக்கு, இன்னொன்று இந்த வழியாக வரணும்னா அதுக்கு வந்து உன் அளவுக்கு சூப்பர் பவர் வேணும், எப்படி வந்திருப்பான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு வேளை அந்த மிடோரி பொண்ணு வந்துட்டு போல, ஏன்னா அவன் வேம்பேரில் அப்படின்னு நான் சொல்ல, அவன் வந்திருக்க வாய்ப்பு இல்லடி, அவன் ஏன்டி சம்மந்தமே இல்லாமல் இவன் ஃபோட்டோ எடுக்கணும்னு இவன் சொல்கிறான். நீ தான்டா சொன்ன வேம்பேர் பவர் இருக்க மட்டும் தான் இங்கே வர முடியும்னு, அப்போ அவள் தானே வந்திருக்கணும் அப்படின்னு இவங்க பேசிகிட்டே இருக்க. கதவை வந்துட்டு அந்த அரிசா பொண்ணு பார்க்குறா, இவன் வெக்கப்படுறான். ஏம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, விசாரணைக்காக தான் நாங்கள் வந்திருக்கோன்னு இவங்க சொல்ல, ஓ அப்படியா சரி சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுறா. நம்மளால் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் இருந்து அப்படியே ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறேன். என்னடா எப்படி கரெக்டாக இருக்கான்னு கேட்க, ஆங்கிள் எல்லாமே சரியா இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. சரி இரு நான் போய் நிற்கிறேன், ஃபோட்டோ எடுத்து பாரு. நாசனை போய் நிற்கிறான், இவனும் ஃபோட்டோ எடுக்கிறான். என் ஃபோட்டோ கன்றாவியாக இருக்கேன்னு சொல்ல, என்ன தைரியம் வந்து என்னைய கன்றாவியாக இருக்குன்னு சொல்ல, குடு நான் பார்க்குறேன், நீயோ பார்த்துட்டு ஆமாண்டா கன்றாவியாக தான்டா இருக்குது, எப்படி எடுத்துருப்பான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போ தான் நம்ம ஆளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், என்னென்ன விஷயங்கள் இது வரைக்கும் நடப்பட்டுருதுன்னு. அப்போ தான் இவனுக்கு ஒரு லீடு கிடைக்குது. நான் வந்து நினைக்கிற விஷயம் கரெக்டாக இருந்தால் கல்பிரிட்டி யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உடனே எல்லாரையும் கூப்பிட்டுங்க. ஒருவேளை நான் வேம்பேராக மாறலனா டிடெக்டிவாக மாற போகிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கா. சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த லைனை சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, சொல்லவா அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா சந்தேகம் இருக்க எல்லாரையும் அசம்பிள் பண்ணுங்க, என் கணிப்பு கரெக்டாக இருந்தால் தப்பு செஞ்சவன் அங்கே தான் இருப்பான் அப்படின்றான். எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறாங்க. அந்த மிடோரி பண்ணி வந்து ஆச்சரியமாக பார்க்குற, கண்டுபிடிச்சியாடா, எப்படா கண்டுபிடிச்சா, பயங்கரமான அறிவாளிடா நீ சொல்ல. அதுக்கு நம்மால் என்ன சொல்கிறான்னா, என் கணிப்பு கரெக்டாக இருந்தால் 100% ஷியோராக சொல்கிறேன், அவன் தான் கல்பிரிட். 100% சொல்ல முடியாது, ஒரு 80% சொல்லலாம், 80% கூட சொல்ல முடியாது, ஒரு 60% சொல்லலாம், 60 கூட இல்லை, ஒரு 40க்கு போய்க்கலாம், எனக்கு சரியாக தெரியலப்பா அப்படின்ற. என்னடா பேச பேச உன் கான்ஃபிடன்ஸ் இறங்குதுன்ற மாதிரி தான் இந்த பொண்ணு பார்க்க. அந்த அரிசா பொண்ணு வந்து ஷிஃப்ட்டை முடிச்சு ட்ரெஸ் மாற்றத்துக்காக வந்துருக்கா. நாசனா நான் சொன்ன பிளானை உடனே செயல்படுத்து, மிடோரி வந்து என் கூட ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் ஒளிஞ்சிக்கிறாங்க. நாசனா என்ன பண்ணுறான் அப்படின்னு நிற்கிறான். இந்த பொண்ணு கதவு திறந்துட்டு உள்ள வரா. வந்த உடனே ஷிஃப்ட் முடிச்சுட்டு கிளம்புறியா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நான் கிளம்புறேன், நீ தான் லாஸ்ட்டா, சரி வரும்போது கதவு சாத்திட்டு வான்னு. நாசனை வந்து அங்கேருந்து கிளம்ப, என்னம்மா ட்ரெஸ் மாற்றிடாம போன்னு கேட்குறா. அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறான். இந்த ஹரிஸ் அப்பனும் ட்ரெஸ்ஸை மாற்ற ஆரம்பிக்கிறான். நம்ம மிடோரியும் கோவும் பார்த்தீங்கன்னா ஒரே கபோர்டில் தான் இருக்காங்க. எதுக்குடி இத்தனை கபோர்டு இருக்குது, எது எந்தில் வந்து உட்காந்த அப்படின்னு கேட்க, டேய் மற்ற எல்லாமே லாக் ஆயிடுச்சுரா, அதனால தான் இதில் வந்து என்ன இதுக்குறா கத்துறேன்ற மாதிரி இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்பேஸ் சின்னதாக இருக்கிறதால ஒட்டிக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. என் கணிப்பு கரெக்டாக இருந்தால் இந்த சமயத்தில் தான் வருவான்றதை இவன் சொல்கிறான். நீ எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறான்னு இவ கேட்க, எடுத்து இந்த எல்லா ஃபோட்டோவும் பார்த்தியா, அது வந்து இவ தனியாக இருக்கும் போது எடுத்திருக்காங்க, கஸ்டமர்ஸ் யாருமே அதில் வந்து விழலை, அப்படின்னா இவ ஷிஃப்ட் முடிச்சு போகிற டைமை தான் பார்த்து எடுத்திருக்காங்க அப்படின்றது சொல்கிறேன். அப்போ இந்த மிடோரி இப்போ என்னென்னு சொல்கிறேன்னா, டே கீழே என்ன எனக்கு இடிக்குது அப்படின்னா, ஐயோ படிச்சிருப்பா, இவ்வளோ பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ண சொல்கிறேன், நானும் ஒரு பையன் தானே இவன் சொல்கிறான். என்னை ரிஜெக்ட் பண்ண பையன் நீ இப்போ நடனா உனக்கு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, இதான் சான்ஸ், இப்போ கதவு தர அப்படின்னு சொல்லி கதவை தந்து போகிறான். கல்பிரிட் நீ தானே அப்படின்னு கத்துறான். யாருடா கல்பிரிட்னு பார்த்தா இந்த ஹரிசா பொண்ணு தான். அவன் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, அவளே ஜன்னலை திறந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு ஃபோனை வச்சு அங்கே செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணியிருக்கா. இதை வந்து நம்ம நாசனா ஃபோன் எடுத்து பார்க்குறா. ஓ டைமர் செட் பண்ணிட்டு எடுக்கிறியா அப்படின்னு, எப்படின்னா நீ கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி இந்த மிடோரி பொண்ணு கேட்க, எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் இந்த பொண்ணு உண்மையை சொல்கிறான். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தது இந்த அரிசா பொண்ணு தான். எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு கேட்டதுக்கு கோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே குவாலிட்டி நல்லா இருந்தது, நிறைய வாட்டி ஃபோட்டோ எடுத்தவங்களால மட்டும் தான் அந்த மாதிரி எடுக்க முடியும். பொதுவாக இந்த மாதிரி தப்பான ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அது வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது, அவங்களுக்கு வேண்டியது ஃபோட்டோ மட்டும் தான், அதனால எப்படி ஆங்கிள் இருந்தாலும் எடுத்துருவாங்க. ஆனால் இது ஆங்கிளும் சரி ஃபோட்டோட குவாலிட்டியும் சரி எல்லாமே நல்லா இருந்தது, அதனால தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டே இருக்கான். என்னடா விஷயம் சொல்லி தொலைடா அப்படின்னு கேட்க, பொதுவாக இந்த மாதிரி தப்பான ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அதில் முக்கியமான விஷயத்தை எடுக்க மறந்துட்டாங்க, மேலோட்டமாக காமிச்சிருக்காங்க சொல்கிறேன். டேய் சரியான காம கொண்டுடா, எந்த மாதிரி ஃபோட்டோவில் எதிர்பார்த்துட்டு இருக்கடி. இல்லைம்மா பொதுவாக இந்த மாதிரி தான் எடுப்பாங்க, ஆனால் வந்து மேலோட்டமாக தான் எடுத்திருக்கா, அது வந்து வேணும்னே பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, அதனால தான் இவங்க கல்பிரிட்டு நான் சொன்னேன்றதை அவன் சொல்கிறான். சரி ஏன் இதை பண்ணீங்க அப்படின்னு அவன் கேட்க, மற்ற விஷயத்தில் இன்டெலிஜென்ட்டாக பண்ண, இந்த விஷயத்தில் லூஸ் மாதிரி வைக்கிறீடா, இதுக்கு வேற என்ன இருக்கும். இந்த கேஃப்க்கு நான் வரதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு தான் நம்பர் 1 இருந்தா, இப்போ வந்த பிறகு நான் ஆயிட்டல, அதனால தான் மற்றவங்க எல்லாரையும்
இவளை பார்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரி இவளே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிறான்றதை மிடோரி பொண்ணு சொல்கிறா. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறா கொஞ்சம் மட்டை கொள்ளாரு தான் அப்படின்னு சொல்ல, நான் இங்கேருந்து வேலையை விட்டு போகிறேன்னு இந்த பொண்ணு சொல்ல ட்ரை பண்ணுறா. அப்போ மிடோரி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ வேலையை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மனுஷங்க எல்லாருமே இப்படி தான். அவங்க வந்து பொறாமப்பட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. மற்றவங்க தங்களை பார்க்கணுன்றதுக்காக. எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் கெட்ட விஷயம் இருக்குது. இதோ இவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான இவனே சின்ன பையன் தான். ஆனால் பார்த்தியா ஸ்கூலுக்கு போவான், வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் வாழணும். இதெல்லாம் வச்சு நீங்கள் மனசை தளர விடாதுன்றதை இவன் சொல்கிறா. இந்த கெஃபேல வேலை பண்ணுற எல்லா பொண்ணுங்களும் அதே மாதிரி தான். மற்றவங்க அவங்கள பார்க்கணும், நிறைய கஸ்டமர்ஸ் அவங்கள விரும்பி கேட்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. அதனால் நீ பண்ணதில் தப்பு இல்லைன்றதை இவன் சொல்கிறா. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. மறுபடியும் நம்மளால் அந்த கேஃபே தான் வந்திருக்காரு. பக்கத்தில் அந்த ஹரிசா பொண்ணு வந்து உட்கார்றா. என்னம்மா வேலை டைமில் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்க, நான் தான் ஏற்கனவே சொன்னல இது என்னோட ஹாபின்னு சொல்லி நான் இங்கே மிடோரி கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்றதை இவ சொல்கிறா. எனக்கு செல்ஃபி எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால காலையிலேருந்து நைட் வரைக்கும் கூட நான் செல்ஃபி எடுத்திருக்கேன். இப்போ கூட நான் ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பினேன். அந்த பொண்ணு வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னா. எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி வாயா நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய ஆனிமேஷன் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பாய்.